வேலூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திமுக சார்பில் அரக்கோணம் தொகுதியில் போட்டியிடும் ஜெகத் ரட்சகன் மற்றும் வேலூர் தொகுதியில் போட்டியிடும் கதிரானந்த் ஆகியோரை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய முதலமைச்சர், அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது சிறுபான்மையின மக்களின் முதுகில் குத்தியவர் எடப்பாடி பழனிசாமி என விமர்சித்தார். அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தப்போ சிறுபான்மையின மக்களுடைய முதுகலை குத்துனார் பழனிசாமி. புதுசா சிறுபான்மையினர் மேல அக்கறை வந்தது மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் மோடி எத்தனை முறை இலங்கைக்கு சென்றார்? அப்போது அந்நாட்டு அதிபரிடம் கச்சத்தீவு இந்தியாவிற்கு தான் சொந்தம் என்று சொல்லியிருப்பாரா என கேள்வி எழுப்பினார். மேலும் கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தேனே, அந்த கோரிக்கை மனுவையாவது இதுவரை படித்து பார்த்திருப்பாரா என அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பினார். இந்த 10 ஆண்டு காலத்தில் பிரதமர் மோடி எத்தனை முறை இலங்கைக்கு பயணம் செஞ்சார்? அப்போதெல்லாம் ஒரு முறையாவது கச்சத்தீவை திரும்ப கேட்டிருக்காரா? இலங்கை அதிபரை சந்திச்ச போதெல்லாம் கச்சத்தீவு இந்தியாவுக்கு தான் சொந்தம்னு சொல்லி இருக்காரா? கச்சத்தீவை மீட்டெடுக்கணும், மீனவருடைய பாரம்பரிய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என கோரிக்கை வச்ச ஞாபகம் இருக்கா? அந்த கோரிக்கை மனுவையாவது இதுவரை படிச்சு பார்த்தீங்களா? அருணாச்சல பிரதேசத்தின் பல பகுதிகளுக்கு சீனா சொந்தம் கொண்டாடுகிறதே, அதற்கு என்ன சொல்ல போகிறீர்கள் என கேள்வி எழுப்பிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், இலங்கையை கண்டிக்கவும் துணிச்சல் இல்லை, சீனாவை எதிர்க்கவும் துணிச்சல் இல்லை, இந்த லட்சணத்தில் கச்சத்தீவை பற்றி பேசலாமா என கடுமையாக விமர்சித்தார். அருணாச்சல பிரதேசத்தோட பல பகுதிகளுக்கு சீனா சொந்தம் கொண்டாடுது. 30க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு சீன மொழியில பெயர்களை வெளியிட்டு இருக்கு. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? சீனாவை எதிர்க்கவும் துணிச்சல் இல்ல, இந்த லட்சணத்துல நீங்க கச்சத்தீவை பத்தி பேசலாமா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.